நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தந்த இந்த நல்ல நாளில் உங்களோடு பேசுவதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாளில் ஒரு விசேஷத்த ஒரு ஜெப குறிப்புக்காய் ஜெபிக்க இருக்கிறோம். இப்பொழுது எங்கு பார்த்தாலும் ஆக்சிடென்ட் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது போல. வாகனத்தில் பைக்கில் போகிறவங்க ஆக்சிடெண்ட் ஆகுதாங்க, காரில் போகிறவங்க, ஐயோ ஃப்ளைட்டில் போகிறவங்க கூட ஆக்சிடெண்ட் ஆகிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு தேவன் அதிலிருந்து ஜனங்களை காக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். தேவாதி தேவன் மனதிறங்கி தம்முடைய ஜனங்களை சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்கிற தேவன் தாமே ஒவ்வொருவரையும் பாதுகாக்கணும். ஐயா, நம்ம ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம், நான் சரியாகி போகிறேன், எதிர்த்தாப்பில் ஆள் சரியாக வரணும்ல ஐயா, எல்லாரும் சரியாக தான் போகிறாங்க. என் ஆண்டவரே இரக்கம் வரட்டும் ஜெபிப்போமா? ஆக்சிடென்டால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பாருங்கள், கை கால்களை இழந்தவர்களை பாருங்கள். ஐயா, கடந்த நாள் ஒரு அருமையான ஒரு சகோதரன் ஒன்று சொல்லுகிறான், நான் கேரளாவில் வேலைக்கு போயிட்டு வந்தேன், வரும்போது ஆக்சிடெண்ட் ஆகிட்டு என் கை துண்டாயிற்று. அந்த துண்டான கை வருடம் 1 தாண்டுகிறது, இன்னும் வலிக்கிறது ஐயா என்று சொல்லுகிறார். துண்டாயிற்று கை, ஆனாலும் அதன் கையினுடைய வேதனை இன்னும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆக்சிடெண்ட் ஒரு வேளை நீங்கள் எத்தனையோ ஆக்சிடெண்ட்டை பார்த்துட்டு போகலாம். ஐயோ, அதன் மூலமாக எத்தனை பேர் பாதிக்கப்படுகிறாங்க தெரியுமா? எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டு தான் கொண்டு இருக்கிறார்கள். தேவனே, இந்த ஆக்சிடெண்ட் வேண்டாம்னு சொல்லுங்கள். ஐயோ, தினந்தோறும் சாலை விபத்துக்கள் பல நூறாய் கூடிக்கொண்டு இருக்கிறது. சாலை விபத்துக்கள் வேண்டாம் ஐயா, என் ஜனங்கள் பாதுகாக்கப்படட்டும். ஐயோ, ஆசையோடு வேலைக்கு சென்றவர்கள் வீடு திரும்பவில்லை, ஆசையோடு சொந்த பந்தங்களை பார்க்க போனவர்கள் வீடு திரும்பவில்லை, ஏன் ஆஸ்பத்திரிக்கு போனவங்க கூட வீடு திரும்பலை. ஆண்டவரே மனதிறங்கன்னு சொல்லுங்க. சுற்றுலாத்தலங்களுக்கு சென்று வீடு திரும்பாத எத்தனை பேர் இருக்கிறார்கள். கர்த்தாவே, நீர் மனதிறங்கப்பா. ஆக்சிடென்ட் வேண்டாம். என் தேசம் கர்த்தாவே பாதுகாக்கப்படட்டும், ஜனங்கள் பாதுகாக்கப்படட்டும். ஆக்சிடென்ட் மூலமாய் பாதிக்கப்பட்டு எழும்ப முடியாமல், நடக்க முடியாமல், பேச முடியாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. தேவனே, நீர் மனதிறங்கும். உங்களுக்கு பழைய பலன் வரட்டும், பழைய எல்லா பலனும் திரும்ப கிடைக்கட்டும், ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லாம் வரட்டும் அப்பா. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பேராலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்தபடியாக இப்போ பார்த்தீங்கன்னா, தன் பிள்ளைகளை படிக்க வைப்பது எப்படின்னு சொல்லி அநேகர் இப்போ குழம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுவேன், என் பிள்ளை ஃபீஸ் கட்டினா இந்த வேலை கிடைக்குமா, ஒரு நல்ல வேலைக்கு என் பிள்ளை செல்வானா என்று ஒரு எண்ணம் அநேக பிள்ளைகளுக்கு படிக்க வழி இல்லாமலும் இருக்கிறார்கள். தேவன் அவர்களுக்கும் இரக்கம் பாராட்டணும். ஆமேன் சொல்லுங்களேன். அவர்களுக்கும் இரக்கம் பாராட்டி அவர்கள் விரும்புகிற மேற்படிப்பை படிக்க தேவன் இரக்கம் அனுக்கிரகம் செய்யணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். கண்களை மூடி, ஐயா, உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் படிக்க வைக்கிறீங்க, நல்லது. உங்கள் பிள்ளைங்க கூட சேர்ந்த பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க படிக்கலை தெரியுமா? மேல் படிப்பு படிக்க ஆசைப்படுதாங்க, குடும்ப சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காய் ஜெபியுங்கள். தேவன் ஒரு வழிவாசலை திறக்கட்டும், நல்ல அதிகாரிகள் வரட்டும், நல்ல அதிகாரம் செய்யக்கூடிய அதிகாரிகளாய் பிள்ளைகள் மாறட்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். மாறணும். மனதிறங்குங்கப்பா. இயேசுவே, மேற்படிப்பு காலேஜ் முடிச்சிட்டேன், இனி இதற்கு மேலே படிக்கிறதுக்கு எனக்கு வழி இல்லையேன்னு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏதாயிலும் ஒரு வழிவாசலை திறங்கப்பா. என் பிள்ளை படிக்க ஆசைப்படுகிறாள், ஆனால் படிக்க வைக்க முடியவில்லையே, என்னுடைய பொருளாதாரம் இப்படி இருக்கிறது என்று புலம்புகிற பிள்ளைக்கு ஏதாயிலும் ஒரு வழிவாசலை திறந்து, தேவனே, இந்த பிள்ளைகள் படித்து நல்ல வேலைக்கு வர நீர் உதவி செய்யுங்கப்பா. நல்ல அதிகாரிகளாய் மாறட்டும், அதிகாரம் மிக்க பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் மாறட்டும் அப்பா. நசனகே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் நம்முடைய அனைவரும் அதிகாரத்தோடு நம்முடைய பிள்ளைகளுக்காய் கெஞ்சுகிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் என் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஓர் துயர சத்தத்தை உங்களிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன். உங்களிடத்தில் வேதாகம் இருக்கிறதா?
எடுங்களேன். இதில் விதமாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதில் 8வது வசனம். கடந்த வாரமும் இதிலே உங்களுக்கு சில காரியங்களை சொல்லிக் கொடுத்தேன். இன்னும் என் ஆண்டவர் எனக்கு சொல்லும்படி ஏவினபடினால் மறுபடியும் இதே வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். அது விதமாக இருக்கிறது. யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். யார் அனுப்புவேன்? கடந்த நாளில் சொன்னேன், ஒரு விவசாயியை தேவன் அனுப்பினார் என்று. இந்த விவசாயி கர்த்தருடைய வருகையை முன்னறிவித்தார். கர்த்தருடைய கோபம் இருக்கிறது தேசத்தின் மேல். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் தினத்தை காண்கிற தெய்வம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு வைராக்கியம் பாராட்டுகிற தெய்வம். அந்த தெய்வம் இந்த பூமியை பார்க்கும் பொழுது பூமி சீர்கெட்டதாக இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்களும் செய்கைகளும் பொல்லாததாக இருக்கிறது என்று தேவன் விசனப்பட்டு வருத்தப்பட்டு இந்த பூமியை அழிக்க செத்து கொண்டார். அதனால் நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று நோவா என்ற ஒரு விவசாயி 120 வருஷம் பிரசங்கம் செய்தார். மனம் திரும்ப ஒருவருக்கும் மனதில்லை. அந்த 120 வருஷம் பிரசங்கம் செய்தும் ஒருவராயிலும் மனம் திரும்பவில்லை. அவருடைய வீட்டார் மாத்திரமே பிழையை ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை என்னவாக இருக்கிறது என்றால், காணக்கூடாததை கிரகிக்க முடியாததை தேவன் சொல்வார். நோவாவின் காலத்திலே மழை பொழியவில்லை. நோவாவின் காலத்திலே மழை பெய்யாதனாலே நோவா சொல்லுகிறார், ஐயா மழை வரப்போது, மழையினால் நீ அழிய போற, மனம் திரும்பினாரு. ஒருத்தரும் மனம் திரும்பல. பேழை கட்டினதுக்கு அப்புறம் போய் சொல்லுகிறாரு, அவருடைய மருமக்கள் மார் வீட்டில் போய் சொல்லுகிறாரு. வேதம் சொல்லுது, அவன் பேசுகிறது பைத்தியம் பேசின போல இருக்குதாம். இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்கள் உலகத்தின் முடிவை சொல்லும் பொழுது, உலகத்தின் காரியத்தை உங்களுக்கு சொல்லும் பொழுது ஒருவேளை உங்களுக்கும் பைத்தியமாய் தெரிகிறதோ? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உன்னோடு பேச விரும்புகிறார். என் ஆண்டோடைய சத்தம் விதமாக இருக்கிறது. யாரை நான் அனுப்புவேன்? என் காரியமாய் யார் போவார்? ஒருவேளை நான் உங்களுக்கு புரியும்படி சொல்லலாம். உங்கள் ஊரிலிருந்து பெரிய பட்டணத்துக்கு ஒருவேளை சென்னை என்று வைத்துக் கொள்வோம், இல்லையேல் மும்பை என்று வைத்துக் கொள்வோம். அநேகர் அவருடைய காரியத்துக்காய் போவார்கள். அவருடைய சொந்தத்தை பார்க்க போகலாம், இவருடைய சொந்த வியாதிப்பட்டவர்களை பார்க்க போகலாம், வேலை நிமித்தம் போகலாம். உங்களுக்காய் யார் போவார்? எல்லோரும் போய்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாள் சென்னை ட்ரெயினை பாருங்க போய்கிட்டு இருக்காங்க, மும்பைக்கு பாருங்க போய்கிட்டு இருக்காங்க, எல்லா நாட்டுக்கும் எல்லா இடத்துக்கும் போய்கொண்டு இருக்கிறார்கள். உனக்காக யார் போகிறார் என்று சொன்னது போல என் ஆண்டவர் சொல்கிறார், யா அம்மா, இன்றைக்கு அநேகர் ஊழியம் என்று போய்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆண்டவர் என்னை அபிஷேகித்தார், நான் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்வேன் என்று போய்கொண்டுதான் இருக்கிறார்கள். இடத்திலே நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் ஐயா, ஒரு ஊழியரை பற்றி உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். ஒருவேளை இந்த ஊழியரை போல் உங்கள் பகுதியில் ஊழியர் இருக்கிறார்களோ, இந்த ஊழியரை போல் நீங்கள் காண்கிற ஊழியர் இருக்கிறாரா என்று பாருங்கள். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒரு மனிதன் யோனா என்று ஒரு பெயர் அவருக்கு இருக்கிறது. யோனா என்று ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் தான், ஊழியம் செய்தவர், ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர். அவர்கிட்ட போய் சொல்லுதாரு, யோனாவே, நினிவேங்கிற ஒரு பட்டணம் இருக்கு ஐயா, அந்த நினிவே பட்டணத்தார் மனம் போல் வாழுகிறான். அவன் நல்லவங்க, ஆனா அவன் செய்யறது தப்புன்னு தெரிய மாட்டேக்கு. அவன் செய்யறது தப்புன்னு அவனுக்கு தெரிய மாட்டேக்கு. நீ போய் சொல்லு அப்படின்னாரு. இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்கிட்ட கேட்டு பாருங்க, வாலிப பையன்கிட்ட பேசி பாருங்க. தம்பி, இந்த முக்கில் காத்து கிடைக்கியே, இது நல்லதா? ஏன் காத்து கிடக்க? அவன் சொல்லுவான், உங்களுக்கு என்ன தெரியும், இதெல்லாம் ஒரு தப்பா? தம்பி, மனம் போல நீ குடிக்கிறியே, உன் தாய் தகப்பனுக்கு அவமானத்தை கொண்டு வருகிறியே, இது நல்லதான்னு சொன்ன அவன் சொல்லுவான், இது என்னங்க, எல்லோரும் செய்கிறத நான் செய்கிறேன். இன்றைக்கு அது ஒரு கலாச்சாரம் போல போய் கொண்டிருக்கிறது. அதே போல அன்றைய நாட்களே இருந்தது. இன்றைக்கு
சிறுவனும் குடி, சிறு பிள்ளையும் குடி, பெரியவனும் குடி என்று குடி என்று இது ஒரு சாதாரண ஒரு டீ கடையில் நிற்கிறது போல ஆணும் பெண்ணும் வரிசையில் நின்று வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். இவர்களுக்கு தவறு என்று சொல்வது யார்? இது தவறு. நீ குடித்து வெறித்து உன் குடும்பத்தை பாழாக்குவது தவறு என்று சொல்வது யார்? யோனாவை போ சொன்னார். அன்னைக்கு இப்படித்தான், போப்பா யோனாவே போனாச்சு. நானும் சில வேளையில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பேன் ஐயா. என் ஆண்டவர் என்னுடைய காதுக்கும் சில வேளையில் இதயத்திலும் சொல்லுகிறதை நான் கேட்கிறேன். அதனால் தான் இங்கே வந்து உங்கள் முன்னால் என்னுடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அன்றைக்கு இந்த யோனாவை போ சொன்னாரு. எல்லாரும் பார்க்க இவர் நான் ஒழித்துக்க போறேன். கர்த்தரனோடு பேசிவிட்டார் பிரதர், கர்த்தரனோடு பேசிவிட்டார் சிஸ்டர், அப்படித்தானே சொல்லியிருப்பாரு. நான் ஒரு முழு நேர ஊழியக்காரன் சொல்லியிருப்பாரு. நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொல்லியிருப்பாரு. இந்த தீர்க்கதரிசி பேக் எடுத்துட்டு போய் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, ஆமா யோனா தீர்க்கதரிசி கர்த்தர் பேசியிருக்கிறாரு, இவர் ஒழித்துக்க போறாரு. நான் நினைக்கிறேன், என்னுடைய கற்பனை, ஐயா நினிவேக்கு போன்னு சொல்லும் பொழுது இந்த நினிவே பட்டணம் எப்படி என்று இவர் விசாரித்திருக்கிறார். இவர் விசாரிக்கிறார், அங்கே நினிவேயில் யார் இருக்கிறார்கள், அங்கே இந்த நினிவே பட்டணத்தார் எப்படிப்பட்டவங்க, சொன்னா ஏற்றுக்கிடுவாங்களா ஏற்றுக்கிட மாட்டாங்களா, அன்றைக்கு நல்ல ஹோட்டல் இருக்கா, நல்ல சாப்பாடு இருக்கா, எல்லாத்தையும் கேட்டுட்டு இவர் அங்கே போவதுக்கு மனசில் கேட்க மாட்டாங்க. அவங்க பலசாலிகள். நம்ம இஷ்டத்துக்கு போயிடுவேன். இங்கே இருந்தால் தானே ஏசப்பா ஊழியன்னு சொல்லுவார். நம்ம போன்னு சொல்லி ஜனங்களை ஏமாற்றி, தன் சொந்தத்தை ஏமாற்றி, தன்னை நம்பினவர்களை ஏமாற்றி, தன் சபையை ஏமாற்றி, தன் பாதையை மறந்து, தேவனுடைய பாதையை மறந்து தன் பாதையில் போனான். இன்றைக்கு தேவனுடைய திட்டத்தை மறந்து, தேவனுடைய திட்டத்தை இருதயத்திலே வைத்துக் கொண்டு வெளியிலே வேஷமாய் திரிகிற ஊழியன் உண்டு. எனக்கு ஒரு வருத்தமான ஒரு காரியம் இருக்கிறது ஐயா. அந்த ஊழியரை பார்த்து எல்லாரும் இருப்பாங்க, ஐயா எங்க போறீங்க? கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் என்னோடு பேசினார். நினிவே என்கிற பட்டணத்துக்கு போ சொன்னதுக்கு பதிலாக இவர் சொல்லியிருப்பார், தர்ஷீசுக்கு போ சொல்லி பேசியிருக்கிறார். அங்கே திறந்த வாசலை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். போறதுக்குள்ள தேவன் பொய்யனர்ல, அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு கண்ணை கொடுத்த உன் தேவன் காணாதவர் அல்ல, உனக்கு செவியை கொடுத்த என் தேவன் கேளாதவர் அல்ல. இன்னைக்கு யோனாக்களை போல அன்னைக்கு அந்த யோனா கப்பல் நிறைய பேர் தன்னுடைய வழிக்கு போய் கொண்டு இருக்கிறார்கள். தன்னுடைய ஒருவேளை நான் நினைக்கிறேன், ஒரு மகனுக்கு கல்யாணம் பண்ணதுக்கோ இல்லை ஒரு சுற்றுலாவுக்கோ இல்லை வியாபாரம் பண்ணதுக்கோ போய்கொண்டு இருக்கிறார்கள். அந்த கப்பலில் இவள் ஏறிட்டாரு. வர்த்தக நகரம் அது ஏறியாச்சு. சந்தோஷமாக போய்க்கு இருந்த கப்பல் அப்படி அலக்களிக்கப்படுகிறது. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டு நீ உன் குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டு இருப்பாயானால், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டு என் தேவன் சொன்ன ஊழியத்தை செய்யாமல் நீ சபையில் இருந்து கொண்டு இருப்பாயானால், உன் குடும்பமும் உன் சபையும் அலக்களிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் நீதான். நீ அலக்களிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது உன் குடும்பம். ஐயோ எனக்கு சோதனை மேல சோதனை, வேதனைக்கு மேல வேதனை, வருத்தம்னு சொல்லுதியா? இதுக்கு காரணம் என்ன? தேவனுடைய திட்டத்தை நீ நிறைவேற்றினாயா? தேவன் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? என் ஆண்டவர் 2 தேவனை சொன்னார் ஐயா. வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார், இவர்கள் ஆவியில் ஆரம்பம் பண்ணினவர்கள். ஆவியில் ஆரம்பம் பண்ணி மாம்சத்தில் முடிக்கிறான். வேதத்தில் விதமாய் சொல்லி இருக்கிறார், உங்களை கலக்கிறவன் தரிப்புட்டு போனால் நலமாய் இருக்கும் என்று. வேதத்தில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா. ஐயா இன்றைக்கு அநேக சபைகளிலே பொல்லாத பிசாசானவன் தந்திரமாய் இப்படிப்பட்டவளை வைத்து பயன்படுத்தி குழப்பத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். நீ அங்க போவது அந்த தேவனுடைய திட்டம்லாம் நடக்காது ஐயா. நடக்காததை, நீ நினைக்காததை, உன்னுடைய கற்பனைக்கு எட்டாததை செய்கிறதான் தேவன். அவர்தான் தேவன். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். ஏதாயிலும் ஆண்டவர் முடிந்ததை சொன்னாரா என்று? உன் புத்திக்கு எட்டாததை தான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். மலடி என்றவள் தான் பிள்ளை தருவேன் என்று சொன்னார்.
கண்மலையை பார்த்து தான் சொன்னார், பேசு வரும். கடக்க முடியாத கடலை பார்த்து தான் சொன்னார், போ. கடக்க முடியாத ஆற பார்த்து தான் சொன்னார், நிப்பாட்டு போவோம் அப்படின்னாரு. புத்தி கிட்டாதது, நீ கற்பனை பண்ண முடியாத தான் தேவன் செய்வார். வேதம் சொல்லுகிறது ஐயா, அழைக்கப்பட்டவர் அநேகர் அழைச்சேன். அவன் வேலைக்கு போயிட்டான் ஐயா, அவன் வேலைக்கு போயிட்டான். ஆரம்பம் ஆவியில தான் ஆரம்பம் பண்ணினாங்களாம். 2 தீமோத்தேயு 3:7 சொல்லுது, என்னை எம்பிரையும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அபிஷேகம் பெற்றவன் 50 வருஷத்துக்கு மட்டி, 40 வருஷத்துக்கு மட்டி, 20 வருஷத்துக்கு மட்டி ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி எங்கே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லாம முடியாதவன் உள்ளே இருந்து கொண்டு சத்தியத்தை புரட்டி கொண்டு இருக்கிறான். சத்தியத்தை பேசுகிறவர்களை குறை சொல்லிக் கொண்டு சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்களாம். அன்றைக்கு மோசேக்கு எதிர்த்து நின்றது போல, நானும் ஆண்டவரை தொடுகிறேன், நானும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன் தான், என்னோடு ஆண்டவர் பேசவில்லை, உனக்கு எப்படி பேசுவார்? உன் நடக்கை ஆண்டவருக்கு போய் அவர் உன்னோடு பேசுவார். ரகசியங்களை தேவன் அறிவார், ஜனங்கள் அறியாதிருப்பார்கள். தேவன் அறிவார். வேதம் சொல்லுகிறது ஐயா, பிலிப்பு 3:19 சொல்கிறது, அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு. 2 தேவன் இருக்கிறார்கள். முதல்ல ஆவியில் ஆரம்பம் பண்ணுதாங்க, கர்த்தருக்கு இதாக செய்யணும். அதுக்கப்புறம் பாருங்களேன், பிழைப்புக்காக என்ன செய்யணும்? அழைப்புள்ளவங்களை இருக்குல்ல, பிழைப்புக்காக என்ன செய்யணும்? ஐயோ நம்ம வசதியாக வாழணும், அப்போ அங்கே போகக்கூடாது, அப்போ இந்த பிரதருடைய பாவத்தை கண்டிக்க கூடாது, அப்போ இந்த சிசுடைய பாவத்தை கண்டிக்க கூடாது. இன்னைக்கு சபைகளில் சத்தியத்தை பேசினால் ஆட்கள் வருவதில்லை. காரணம் என்ன? அவருடைய நினந்தெண்ணை கொளுத்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய இருதயத்தில் திரியாவரம் உண்டு, இருதயத்தில் தாண்டான் பெரியவன், நம்ம செய்ததான் சரி. அழைப்புக்கு விரோதமாய் போய்கொண்டு இருக்கிறாயோ? பிலிப்பியர் 3:19 சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அவர் வர இயேசு ரட்சகர் வர காத்திருக்கிறோம். நீ இங்கு உள்ள குடியிருப்புக்கு நல்லவனை கெட்டவன் என்றும் கெட்டவனை நல்லவன் என்றும் சொல்லி நீ தேவனை ஏமாற்றலாம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறாய். இதனால் தான் உங்களுடைய படகு அளவுபட்டு கொண்டு இருக்கிறது. ஐயா, கலாத்தியர் 3:1 சொல்கிறது, பவுல் சொல்லுகிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய் உங்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்கு வெளிப்பட்டாரே. தரிசனத்தை கண்டவர்கள், கர்த்தருக்கு என்று ஏதாயிலும் செய்வன் என்று ஒப்பு கொடுத்தவர்கள். யோனா எங்கே? யோனாவை போல ஐயா, ஆண்டவர் சொன்ன அழைப்புக்கு போகாமல், ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகாமல், உன் இஷ்டப்படி உன் வயிற்றை நிரப்ப நீ வயிறை தேவன் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறாய். அது அல்ல தேவன். தனக்கு சம்பாதிக்கிறது என்ன வழி என்று இன்னைக்கு அறிந்து கொண்டார்கள். தேவனுடைய வார்த்தை இதமாய் சொல்கிறது. மத்தேயு 6:24 சொல்கிறது, 2 எஜமானுக்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று. கலாத்தியர் 5:12 சொல்லுகிறது, உங்களை கலக்கிறவன் தரிப்பண்டு போனால் நலமாயிருக்கும் என்று. சத்தியத்துக்கு தூண்களாய், சத்தியத்துக்கு சாட்சியாய் நின்றவர்கள், அற்ப மனிதன் சொன்ன வார்த்தையினாலே, அற்பமான மனிதன் பேசிய இந்த வார்த்தையினாலே பயந்து உன் ஸ்தானத்தை விட்டு போனாயோ? சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய வார்த்தை விதமாய் என் ஆண்டவர் உன்னோடு பேச இருக்கிறார். ஏன் காரியமா யார் போனா? நீ நினைக்கலாம், ஐயா அந்த பெரியாள் இருக்கிறாரு, அவங்க இருக்கிற ஐயா, இன்னைக்கு அநேகர் தங்கள் வயிற்றை நிரப்பதற்கு வசனத்தை புரட்டி கொண்டிருக்கிறானே. தன் வயிற்றை தேவன் என்று எண்ணி அந்த வயிற்றுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறானே. நீயாவது ஆண்டவருக்கு வருவாயா? மெய்யான ஒரே தெய்வம் உன்னை அழைக்கிறது.
என் காரியமா வாப்பா, என் காரியமா வா. ஐயா, உலகத்தை பார்க்கிறவன் உலகத்துக்குரிய காரியங்களை எண்ணுகிறான். அவனுக்கு உலகத்துக்குரிய காரியத்தை குறித்து பயம். மனிதனை நம்பி மனிதனை பார்த்து ஏமாந்து இவ்வுலக ஆஸ்திக்காக இவ்வுலக சம்பாத்தியத்துக்காக நயந்து பேசி தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறான். தான் யார் என்பதை மறந்து விட்டான். தேவன் பேசினதை மறந்து விட்டான் மனிதன். இன்றைக்கு நீயும் எங்கே இருக்கிறாய்? ஊழியத்துக்கென்று ஒப்பு கொடுத்தாயே, என் பிள்ளை பிழைத்தால் ஊழியம் என்று சொன்னாயே, எனக்கு தேவன் இந்த வேலையை தந்தால் ஊழியம் என்று சொன்னாயே, ஆண்டவருக்காக ஏதாயிலும் செய்வேன் என்று வைராக்கியம் பாராட்டி கொஞ்ச நாள் நல்லா ஓடுனீங்களே, உங்களை மயக்கினவன் யார்? உன்னை மயக்கினவன் யார்? கிறிஸ்துவை விட்டு பின்வாங்க செய்தவன் யார்? நான் உங்களோடு பேசுகிறார். ஆரம்பம் நல்லா தாயா ஓடுனீங்க, எவ்வளவு வைராக்கியமா நீங்க ஓடுனீங்க. ஆரம்பத்தில் இருந்தவங்க ஜெப நேரம் இப்ப இருக்குதா? ஆரம்பத்தில் இருந்த அந்த வைராக்கியம் இருக்கிறதா? ஆரம்பத்தில் இயேசுவுக்காக என்று சொன்ன அந்த வாய் இன்றைக்கு ஐயோ எனக்கு நேரமில்லை என்று சொல்லுகிறதே. என் தேவன் உன்னோடு பேச நேரம் எடுத்து காத்துக்கொண்டு இருக்கிறார். உன்னைத்தான் பயன்படுத்த விரும்புகிறார். ஐயா, அந்த ஒரு யோனா செத்தா பரவாயில்லைன்னு சொல்லி 1,00,000 யோனாவை எழுப்ப முடியும். ஆனாலும் என் ஆண்டவருக்கு நீதான் வேண்டும். அவர் நியமித்ததே. யோபு சொல்வார், ஐயா, அவர் கரத்தை தடுத்து நிறுத்த முடியாது. அவர் கோணலாக்கிறதை நேராக்க முடியாது. அவர் செய்தை நினைக்கிறது தடைபடாதுன்னு. என் அன்பு ஜனமே, தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார். இன்றைக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? என் முன்னோர் செய்தது போல நான் செய்து கொண்டிருப்பேன். என் தகப்பன் செய்தது போல நான் செய்து கொண்டிருப்பேன். என் அண்ணன் செய்தது போல நான் செய்து கொண்டிருப்பேன் என்று எண்ணுகிறாயா? நீ விசேஷமானவன் அம்மா. ஐயா, நீங்கள் விசேஷமானவர்கள். தேவன் உங்களை விசேஷமாய் தெரிந்து கொண்டு இருக்கிறார். உன் மகிமை இழந்து போகாதே. உன் ஸ்தானத்தை விட்டு விடாதே. இரக்கத்துக்கு கெஞ்சுங்களேன். இயேசுவே, இதோ நான் இருக்கிறேன். நீர் அழைத்த அழைப்பும் வரங்களும் மாறாது என்று வேதம் சொல்கிறது. என் அன்பு சகோதரனே, கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பும் வரங்கள், உங்கள் மேல் வைத்த வரங்களும் மாறாதாம். அப்படியே தான் இருக்கிறது. சுதந்திரித்துக்கொள். பொல்லாத இச்சையினால், பொல்லாத சத்ருவனன் கொண்டு வந்த பிரச்சனையினால் தேவனை விட்டு பின்வாங்கி போனாயோ? உன்னை படைத்த தேவனை விட்டு பின்வாங்கி போனீர்களோ? தேடுகிறார். ஒப்பு கொடுங்கள். உங்கள் மூலமாய் தேவன் அநேக செத்து போன காரியங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். உங்கள் மூலமாய் அநேகரை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வர விரும்புகிறார். உங்கள் மேல் வைத்த திட்டம் இன்னும் அப்படிதான் இருக்கிறது. உன் பட்டணத்திற்கு, உன் கிராமத்திற்கு, இந்த தேசத்திற்கு தேவன் உன்மேல் வைத்த திட்டம் அப்படியே தான் இருக்கிறது. அதை செயல்படுத்த இன்றைக்கு அவரிடத்தில் ஒப்பு கொடுப்பாயா? இதோ நான் இருக்கிறேன் டேடி, என்னை பயன்படுத்தும். நானும் என் செப்ப வாழ்க்கை இழந்து போயிட்டேன்ப்பா. ஆதியில் இருந்த அன்பு எனக்கு இல்லாமல் போயிட்டே. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்கம்மா. நமக்கு 2 தேவன் இருக்கக்கூடாது. வயிறு உனக்கு தேவனாக இருக்கக்கூடாது. இந்த உலகத்துக்காக வாழ்றதுக்கு ஊழியம் இல்லை, வாழ்றதுக்கு தாயா ஊழியம். இவ்வளவு நாள் நம்மளை வச்சதுக்கு தாயா ஊழியம், இனி வைக்க போறதுக்கு ஊழியம் இல்லையா? எங்கே பார்த்து கொண்டு இருக்கிறாய்? வசதியை பார்த்து கொண்டு இருக்கிறாயோ? உன்னை அழைத்த தேவன் பெரியவர். உன் காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்வார். தேவனை ஒப்பு கொடுக்கிற அத்தனை பேரையும் இது ஒரு விசை மறுபடியுமாய் தொட்டு உயிர்ப்பையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தின் வல்லமை வெளிப்படட்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பேரால் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே.